எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற புத்தகம். இந்த புத்தகத்தில் ஒரு கதை. ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அது சரியான நட்சத்திரத்தில் பிறக்கல. அதனால சோதிடர் சொல்கிறாரு, இந்த நட்சத்திரத்தில் உங்கள் பையன் பிறந்திருக்கான், அவனுக்கு நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணணும், அப்போ தான் நல்லதுன்னு சொல்கிறாரு. அதை ஒரு ஆண்டுக்குள்ளே செய்யணுங்கிறாரு. அந்த பரிகாரத்தை அந்த பெண் செய்கிறா. அதற்கு பிறகு என்ன நிகழ்ந்தது அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு விரும்பினீர்களேயானால் இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். இதில் 15 கதைகள் இருக்கின்றன. அதில் ஒரு கதை அது. இது நான் எழுதிய புத்தகம். 175 ரூபாய் விலை, தபால் செலவு தனி. இதை நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு புத்தகத்தை அனுப்பி வைப்பேன். என்னோடய ஃபோன் நம்பரை, வாட்ஸ்அப் நம்பரை என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இப்போது நாம் நமக்குள்ளே சில ஒப்பந்தங்களை போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 4 வகையான ஒப்பந்தங்கள் நாம் போட்டுக்கொள்ளணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த ஒப்பந்தம் போட்டுக்கொள்ளவில்லை என்றால் என்ன நிகழும்? இப்போ பார்க்குறோம்ல, நிறைய ஆன்லைனில் அந்த யூடியூப்பில் பேசும்போது 4936 அப்படிங்கிறத 4936 அப்படின்னு படிக்கிறாங்க. இந்த மாதிரி 1வது ஸ்தானம் எது, 10வது ஸ்தானம் எது, 100வது ஸ்தானம் எதுங்கிறது தெரியறதில்ல. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த 10க்கும் பக்கத்தில் அந்த 9 வர்றதுனால தான் பதுங்கிற பேர், 10க்கு இருக்கக்கூடிய அந்த பதுங்கிறதையும் சேர்த்து அதை நாம் 9ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி 100க்கு அருகிலே வரக்கூடிய காரணத்தினால தான் 9 10ங்கிறத 90 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி அதுக்கு 1000க்கு நெருக்கத்தில் வர்றதுனால 900 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி தொல்காப்பியத்தில் இருந்து ஒரு எண்ணை எப்படி உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக சொல்லப்பட்ட கருத்து இன்றைக்கு சொற்களை கவனமாக பயன்படுத்தாததால் அது ஒரு மிகப்பெரிய பிழையாக எல்லோராலும் பேசப்படுகிறது. அப்போது ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க, சாதாரண மக்கள் பேசிட்டு போனாங்க அப்படின்னா அதை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஒரு பாடல் இருக்குது, ஒரு சாதாரண மனிதனிடத்திலே ஒரு தப்பு இருந்ததுன்னா அது யாருக்கும் தெரியாது. அது தெரிந்தாலும் ஒரு பெரிய பாதகம் இல்லை. ஆனால் இந்த நிலவிலே இருக்கக்கூடிய களங்கம் வானத்திலே இருந்து கொண்டு எல்லோருக்கும் நான் களங்கம் உடையவனாக இருக்கிறேன் என்று அந்த நிலா சொல்வது போல பெரியவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு, ஒரு அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்கள், ஒரு ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள், பலராலும் மதிக்கத்தக்க ஒரு நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். தவறாக இருக்கக்கூடாது. தவறாக இருந்தால் அவர்களை மற்றவர்கள் மதிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது. இந்த மன்மத நன்றி அப்படிங்கிறது அது எப்படி திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது? ஏன்னா இவங்கெல்லாம் ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள். அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு எழுத்துமே மற்றவர்களால் கவனிக்கப்படுகிறது. அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சொற்களை மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும். இதுதான் முதல் ஒப்பந்தம், நமக்கு நாமே போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தம். சொற்களை மிக கவனமாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் நம்மை கவனித்து கொண்டிருப்பார்கள். நாம் சொல்லக்கூடிய சொல் நமக்கும் பயன்பட வேண்டும், மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும். இந்த மாதிரி இப்போது நம்முடைய அமைச்சர்கள் சொன்ன சொற்களை வைத்துக்கொண்டு நிறைய மீம்ஸ் போட்டு ரீல்ஸு எக்கச்சக்கமான வியூஸ் அடைந்ததெல்லாம் போடுறாங்க. அப்போது அது எவ்வளவு ஒரு விளையாட்டுத்தனமாக, அது எப்படி எல்லோராலும் மிக சாதாரணமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத மந்திரிகளாக இருக்கக்கூடியவர்களும் இன்னும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய எல்லோருமே கவனிக்கணும். அவர்கள் தவறு செய்தால் அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சாதாரண மக்கள் பண்ணால் ஏற்றுக்கொண்டு போயிடுவாங்க, அதை ஒரு பொருட்டாக கருத மாட்டார்கள். அதனால் நம்முடைய தகுதிக்கு ஏற்ப நம்முடைய சொற்களை பயன்படுத்த வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
நான் கூட ஒரு தலைவர் ஒருத்தர் மேலே அளவுக்கு அதிகமான ஒரு மரியாதை வச்சுருந்தேன். ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, எங்கள் ஊருக்கு அந்த தலைவர் பேச வந்தார். மிகப்பெரிய ஒரு தலைவர். அவர் மைக்குக்கு அந்தாண்ட கண்டபடி வாயில் வராத வார்த்தைகள்லாம் பேசுகிறாரு. அது மைக்கு ஆஃப்ல இருக்குன்னு பேசிட்டார். அந்த வார்த்தையை அன்னைக்கு நான் கேட்டதுக்கு பிறகு அவரை பற்றி நான் வச்சிருந்த அந்த மிகப்பெரிய ஒரு கோபுரம் அளவுக்கு நான் வைத்திருந்த மரியாதை சட சடன் அப்படியே கீழே விழுந்து சுக்கு சுக்காக நொறுங்கி போனது. அதுக்கப்புறம் அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை இல்லை. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாலும் எனக்கு மரியாதை வரலன்னு வச்சுக்கோங்க. எனக்கு பிடிக்கல. ஏனென்றால் தலைவர்கள் என்பவர்கள் இப்படி தான் இருக்கணும், பெரியவர்கள் இப்படி தான் இருக்கணும், தகுதி உள்ளவர்கள் இப்படி தான் இருக்கணும், படித்தவர்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சில முறை இருக்கிறது. அது முதல் ஒப்பந்தமாக இருக்கணும். இப்போ யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு தான் அதை சொன்னாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், தனிப்பட்ட முறையில் அதை எடுத்துக்கொண்டு வருந்துவது. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி பிழைகள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, பார்க்கக்கூடியவர்கள் எடுத்துக்கிட்டு இதை இவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு தனிப்பட்ட முறையில் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொதுவாக இது எல்லா மக்களுக்குமானது. எல்லாரும் யாரெல்லாம் தகுதியிலே உயர்ந்த நிலையிலே இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே இதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவற்றை தனிமையாக எடுத்துக்கொண்டு தனக்கானதாக எடுத்துக்கொண்டு வருத்தப்படாமல் மற்றவர்கள் விமர்சனங்களின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். மற்றவர்கள் நம்மை பற்றி எவ்வளவு விமர்சனங்கள் வேண்டுமானாலும் வைத்து விட்டு போகட்டும். அந்த விமர்சனங்கள் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தது, அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க சொல்றது அப்படியே உண்மை என்று நம்பிவிட்டு நம்முடைய நம்பிக்கையையும் நாம் விட்டுவிடக்கூடாது. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். விமர்சனங்கள்ல இருந்து பாடங்களை எடுத்துக்கொள்ளணும். அதை அப்படியே முழுக்க முழுக்க நம்பி நம்முடைய நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. நம்முடைய செயல்கள் தான் நமக்கு மதிப்பை தருகின்றனவே தவிர மற்றவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்கள் நமக்கு மதிப்பை தருவதில்லை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால நம்முடைய செயல்கள் சிறந்ததாக இருக்க வேண்டும். இது 2வது ஒப்பந்தம். 3வது ஒப்பந்தம், எதா இருந்தாலும் ஊகித்து கொள்ளுவது. யாராவது ஒருத்தர் பேசிக்கிட்டு போகும்போது இது அவங்கள பற்றி சொன்னது, இது இவங்களை பற்றி சொன்னது, இது என்னை பற்றி சொன்னது அப்படின்னெல்லாம் நாம் ஊகித்து கொண்டு நாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி வந்தால் நமக்குள்ளே நிறைய முரண்பாடுகள் வர ஆரம்பிச்சிடும். முரண்பாடுகளுக்கு நடுவில் வாழ முடியாது. இணக்கமான இசைவான சூழ்நிலையில் தான் நம்மளால் வாழ முடியும். அதையும் நாம் தெரிந்து கொள்ளணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உண்மையாக என்ன இருக்குது, உண்மையாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து நாம் தீர்மானம் செய்ய வேண்டுமே தவிர நம்ம முரண்பாடுகளோடு நாம் வாழ்வது என்பது கூடாது. எதையுமே நாம் ஆராய்ந்து புரிந்து கொள்ளாமல் நாமளாவே இது இப்படி தான் இருக்கும், இதை இப்படி தான் சொல்லியிருப்பாங்க, இது எனக்கானதாக தான் இருக்கும் அப்படியெல்லாம் நாம் நினைத்து கொண்டால் நம்மால் வாழ முடியாது. அது வீடாக இருந்தாலும் சரி, ஒரு நண்பர் கூட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு 2 பேர் பேசிக்கொள்வதாக இருந்தாலும் சரி, அது கட்சி சார்ந்த எதுவாக இருந்தாலும் சரி, நாமளே ஊகித்து கொண்டு இது இப்படி தான் சொல்லியிருக்காங்க, இதுக்கு இந்த அர்த்தத்தில் தான் இவங்க பேசியிருக்காங்க, இந்த மாதிரி அர்த்தத்தில் தான் எங்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க அப்படியெல்லாம் நாம் சொல்லக்கூடாது. 4வது, எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் நிறைவாக செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு இடத்துல நம்ம பேச போகிற இடத்துல நிறைய பேர் கூட்டம் இல்லை, ஒரு 4 பேர் தான் அங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னாலும் 4000 பேர் இருந்தாங்க அப்படின்னாலும் நம்முடைய பேச்சு ஒரே மாதிரி தான் இருக்கணும். 4000 பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தயார் பண்ணிக்கிறது ஒன்று, 4 பேர் இருக்கிறாங்கங்கிறதுக்காக தயார் பண்ணுறது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதை தான் குறிப்பிடும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய செயல்களில் ஒரு நிறைவு இருக்கணும். அடுத்தவங்களுக்காக நாம் எதையும் செய்யக்கூடாது. நான் எனக்கு நிறைவாக என்னுடைய செயலை செய்தேன் அப்படின்னு நம்முடைய மனம் நினைக்கக்கூடிய அளவுக்கு நாம் நம்ம செய்யக்கூடிய பணியை வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு வேலை பண்ணுறேன், எனக்கு போதுமான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல, உடனே நான் என் மேலே கோவப்பட்டுட்டு என்னை நான் வெறுத்து கொள்ளக்கூடாது. அங்கீகாரம் என்பது மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எனக்கு நானே அங்கீகாரம் கொடுக்கணும். இன்னைக்கு காலையில் ஒரு புத்தகம் படித்தேன். அந்த புத்தகத்தில் ஒருத்தர் கேட்குறாரு,
நீங்கள் யாரையெல்லாம் நேசிப்பீர்கள் அப்படின்னு அவர் போய் யார்ட்டையோ கேட்டாராம் ஒரு கூட்டத்தில். எல்லாரும் யார் யார் பெயரையோ எழுதியிருந்தாங்களாம். ஆனால் தங்களுடைய பெயரை நிறைய பேர் குறிப்பிடவே இல்லை. முதல்ல அவங்க அவங்கள நேசிச்சாதானே அடுத்தவங்கள நேசிக்க முடியும். அதை அவங்க குறிப்பிடலை அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். அந்த மாதிரி முதல்ல நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம மேலே கோவப்படாமல், நம்ம மேலே வருத்தப்படாமல், எனக்கு செய்ய தெரியல அப்படின்னு குறை சொல்லிக்காம, நாம் நம்மளை வளர்த்து கொண்டே வரணும். நம்ம அப்படி செஞ்சாதான் நம்முடைய பணி சிறந்ததாக இருக்கும். இப்போ மொத்தம் நமக்கு நாமளே போட்டுக்கொள்ளக்கூடிய ஒப்பந்தங்கள் 4ங்கிறது என்னென்னு சொல்லிட்ட. இந்த ஒப்பந்தங்களை நமக்கு நாமே போட்டுக்கிட்டு செயல்படுவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புத்தகம் வேண்டும் அப்படின்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். சரியா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.